அனைவருக்கும் வணக்கம். அண்ணா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்டாஃப் காலேஜ் எய்ம்டிஎன் யூடியூப் சேனல் மூலமாக வழங்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A மெயின்ஸ் தேர்வுக்கான சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி வகுப்புல டிஜிட்டல் கம்ப்யூட்டர் ஃபண்டமெண்டல்ல 5th கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இது வரைக்கும் நம்ம 4 கிளாஸ் பார்த்துட்டு இருக்கோம். 4 கிளாஸ்லையும் ஹார்ட்வேர் சம்பந்தமான வகுப்புகளா பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ காம்பனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்னென்ன, இன்புட் டிவைசஸ் என்னென்ன, அவுட்புட் டிவைசஸ் என்னென்ன, மெமரி யூனிட்னா என்ன, ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹார்ட்வேர் டிபார்ட்மெண்ட் சம்பந்தமா 4 கிளாஸ் பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ 5th கிளாஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இனி நம்ம சாஃப்ட்வேருக்குள்ள போகிறோம். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஏற்கனவே ஹார்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, பிசிக்கல் பார்ட் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் இஸ் கால்ட் அஸ் த ஹார்ட்வேர். நம்மளால எதெல்லாம் தொட்டு பார்த்து கம்ப்யூட்டர்ல உணர முடியுதோ அது எல்லாமே ஹார்ட்வேர். சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர். நம்மளோட ஹியூமன் பாடி எப்படி ஹார்ட்வேரோ ஸோ உள்ள இருக்கிற உயிர் தான் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர். ஹார்ட்வேரை நம்மளால தொட்டு பார்த்து தெரிஞ்சுக்க முடியும், சாஃப்ட்வேரை நம்மளால கண்ணில் பார்த்துக்க முடியாது. சரிங்களா? சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்னன்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன். இந்த செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா சம் டாஸ்க், ஏதோ ஒரு டாஸ்க்கை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கை என்ன பண்ணுது, பர்ஃபார்ம் பண்ண போகுது. நம்ம கொடுக்குற டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணி ரிசல்ட்டை கொடுக்குறதா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த சாஃப்ட்வேர். மெயினாக எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட ஹார்ட்வேர் சிஸ்டத்தோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸை யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? இன்ட்ராக்ட் வித் த சிஸ்டம், அதாவது என்ன அப்படின்னா கம்ப்யூட்டரோட நம்மளோட ஹார்ட்வேர் இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஹார்ட்வேரை எப்படி ரெண்டாக பிரித்தோம், சரியா, இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைஸ்ன்னு சொல்லிட்டு, அதே மாதிரி சாஃப்ட்வேரை என்ன பண்ணுறோம் அப்படின்னா ரெண்டாக பிரிச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேர், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேர் எக்ஸாம்பிள்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது என்ன, சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் நம்மளோட விஎல்சி, எம்எஸ் ஆஃபீஸ், இது எல்லாமே என்ன அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்ஸ்ல வரும். சரிங்களா? ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறதும் என்ன செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் தான். இது என்ன போனது போகுது, சம் ஸ்பெசிஃபைட் டாஸ்க்கை என்ன பண்ணுது நமக்கு பர்ஃபார்ம் பண்ணி கொடுக்க போகுது. எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா எம்எஸ் வேர்டு. இந்த எம்எஸ் வேர்டை யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஒரு டாக்குமெண்ட்டை ரீட் பண்ணலாம், ரைட் பண்ணலாம், எடிட் பண்ணலாம். ஸோ இது எல்லாமே எம்எஸ் ஆஃபீஸில் எம்எஸ் வேர்டில் ஒர்க் பண்ணிட்டு வந்த டாக்குமெண்ட் தான். எம்எஸ் வேர்டு என்ன பண்ண போகுது, டாக்குமெண்ட் ப்ரிப்பரேஷனுக்காக யூஸ் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் விஎல்சி பிளேயர் அப்படிங்கிறது ஒரு அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சரிங்களா? ஸோ இந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர்லாம் என்ன பண்ணா அந்த அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் என்னென்ன ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு தனித்தனியாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்தந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணுறதுனால அதோட ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே நான் என்ன பண்ணிக்கலாம்னா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ எம்எஸ் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தனி ஒரு பேக்கேஜாக இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட்வேர். அதை நம்மளோட சிஸ்டத்தில் இன்ஸ்டால் பண்ணோம் அப்படின்னா என்ன ஆகும்னா எம்எஸ் ஆஃபீஸ் ரிலேட்டடாக பவர் பாயிண்ட் போட்டுக்கலாம், பிபிடி போட்டுக்கலாம், எக்ஸல் ஒர்க் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி ஒர்க்ஸ் எல்லாத்தையுமே என்ன பண்ணலாம் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது தனித்தனியாக அதுக்கான வேலைகள் என்ன பண்ணியிருக்காங்க ஃப்ரீ டு பேனாக வரையறுத்து தனித்தனியாக இருக்கும். நம்மளோட சிஸ்டத்துக்கு தேவை அப்படின்னா அது எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு விஎல்சி பிளேயர். நமக்கு தெரியும் மூவிஸ்லாம் வந்துட்டு ப்ளே பண்ணி பார்க்குறதுக்கான ஒரு சாஃப்ட்வேர் என்னன்னா விஎல்சி பிளேயர். இதில் மூவிஸ் பார்க்குறது, சாங்ஸ் கேட்குறது, இந்த மாதிரி யூசேஜ்க்கெலாம் நம்ம என்ன பண்ணுவோம், விஎல்சி பிளேயரை யூஸ் பண்ணிக்கிறோம். சரிங்களா? அடுத்தது சிஸ்டம் சாஃப்ட்வேர். அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் பார்த்துறோம். சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ண போகுதுன்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த சிஸ்டம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்யூட்டர் டிசைன், அதாவது என்ன அப்படின்னா நம்மளோட ஹார்ட்வேர், அதாவது கம்ப்யூட்டர் அப்படிங்கிறது என்ன ஹார்ட்வேர்னு சொல்லி பார்த்தோம். இது நமக்கு ஒர்க் ஆகணும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உயிர் மாதிரி. ஸோ சிபியூக்கு இந்த ஓஎஸ்ஐ கொடுத்தா தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரன் ஆகும். சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் ஆஃப் தி சிஸ்டம் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள். சரிங்களா? ஸோ லினக்ஸ், யூனிக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா ஓஎஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ ஓஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். சரிங்களா? ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது 2 டைப்ஸாக பிரிச்சிருக்கோம். ஒன்று என்ன சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர். சிஸ்டம் சாஃப்ட்வேருங்கிறது காமனாக ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருங்கிறது தனித்தனியாக இருக்கக்கூடியது, ஒன்னொன்றும் அதுக்கான வேலைகள் ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை வந்துட்டு செய்யக்கூடியது. சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஓஎஸோட மெயின் யூஸே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசரான நம்மளை கம்ப்யூட்டர் கூட இன்ட்ராக்ட் பண்ண வைக்கிறதா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம். அதாவது என்ன அப்படின்னா யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் இடையில ஒரு இன்ட்ராக்ஷன், சரியா, ஸோ நமக்கும் கம்ப்யூட்டருக்கும் தெரிஞ்ச மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுது சிஸ்டத்தில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்புட் டிவைசஸ், பிரிண்டர்ஸ், ஸ்கேனர்ஸ், நம்ம கொடுக்கக்கூடிய டிவைசஸ் எல்லாத்தையுமே, டிஸ்க் டிரைவ்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணக்கூடியது எது, ஒட்டுமொத்த சிஸ்டத்தையும் நடக்கக்கூடிய ஒர்க் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய சாஃப்ட்வேர் எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த
ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? நெக்ஸ்ட் இது மட்டும் தான் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், டிவைஸ் மேனேஜ்மெண்ட், அதாவது என்னென்ன ஃபைல் அலோகேட் ஆகுது, அந்த ஃபைலுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் நம்ம கொடுத்துருக்கோம், ப்ராசஸ் எந்தெந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகணும். சரிங்களா? அடுத்து டிவைஸு நம்மளோட ஹார்ட் டிஸ்கை வந்துட்டு இத்தனை பார்ட்ஸாக பிரித்து அங்கங்கே இந்தந்த ஸ்டோரேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டிவைஸ் மேனேஜ்மெண்ட், இது எல்லா வேலையுமே என்ன பண்ணுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணுது இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ், ஹார்ட்வேர்ஸ், அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒட்டு மொத்தத்தையும் கண்ட்ரோல் பண்ணக்கூடியதா இருக்கிறது எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லை அப்படின்னா சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு எஃபெக்டிவா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன ஆகும் அப்படின்னா சிஸ்டத்தில் நம்ம ஸ்விட்ச் ஆன் பண்ண உடனே அந்த சிபியூக்கு பவர் போன உடனே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஆனது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிடும். சரிங்களா? ஸோ பாப்புலர்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நமக்கு தெரிஞ்சது எல்லாமே என்ன அப்படின்னா விண்டோஸ் 7, 10 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட லேப்டாப்ல இருக்கிறது. இது இல்லாமல் என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா லினக்ஸ், யுனெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய, கம்ப்யூட்டர் ஓஎஸ் நிறைய இருக்கு. மொபைலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரிஞ்சது ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ். சரிங்களா? ஆண்ட்ராய்டு, மொபைல் ஓஎஸ், ஐஓஎஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா மொபைலுக்கான ஓஎஸ். சரிங்களா? ஸோ சிஸ்டத்துக்கான ஓஎஸ் வந்துட்டு லினக்ஸ், யுனிக்ஸ், விண்டோஸ் எல்லாம் சிஸ்டத்துக்கான ஓஎஸ். மொபைல் ஓஎஸ் அப்படிங்கிறது ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ் இது எல்லாமே என்னன்னா மொபைலுக்கான ஓஎஸ். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹார்ட்வேரையும் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஹார்ட்வேரையும் மேனேஜ் பண்ணுது, அப்ளிகேஷன் சாஃப்ட்வேரையும் மேனேஜ் பண்ணுது, நமக்கு யூசருக்கு ரெண்டையும் என்ன பண்ணுது இன்ட்ராக்ட் பண்ணி நமக்கு யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் கொடுத்துக்கிட்டு இருக்கு. இந்த ஓஎஸோட யூசேஜ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா மெயின் யூஸே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசர். சரிங்களா? நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோமோ அதை சிஸ்டத்துக்கு கன்வே பண்ற ஒரு இன்டர்மீடியேட்டா தான் என்ன பண்ணுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன அப்படின்னா நம்மளோட கட்டளைகளை எக்ஸாக்டா சிஸ்டத்துக்கு புரிய வைக்கிறது தான் மெயின் வேலையே என்ன அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட வேலையா இருக்கு. சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு ஈஸி இன்ட்ராக்ஷன். ஸோ சொன்ன மாதிரி தான் பயனருக்கும் கணிப்பொறிக்கும் நடுவில், சரிங்களா, நமக்கு ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோம் இன்டர்மீடியேட்டா இருக்கக்கூடியது இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேம் நம்ம கணிப்பொறிக்கு அதாவது கம்ப்யூட்டருக்கு பவர் சப்ளை போன உடனே என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே இந்த ஓஎஸ் என்னது டர்ன் ஆகி பூட் ஆக ஆரம்பிச்சிருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா எல்லா இன்புட் அவுட்புட் டிவைசஸ், சரியா, இன்புட் கீபோர்ட், மவுஸ் இந்த மாதிரி இன்புட் டிவைசஸும் மானிட்டர் இது எல்லா அவுட்புட் டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ற ஒரு வேலையை யார் பார்க்குறா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பார்க்குது. நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெயின் மெமரி. ஸோ மெயின் மெமரியும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதோட பயன்பாட்டையும் என்ன பண்ணிக்கிட்டு வருது நிர்வாகிக்கிட்டு வருது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு செக்யூரிட்டி யூசருக்கு ஒரு செக்யூரிட்டி பர்பஸாகவும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? ஸோ இன்புட் டிவைசஸ் அவுட்புட் டிவைசஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் யூசருக்கும் ஹார்ட்வேருக்கும் என்ன பண்ணுது இடையில ஒரு இன்டர்மீடியேட்டா இருந்துட்டு இருக்கு. ஃபைல் மேனேஜ்மெண்ட், சிஸ்டம் மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், மெமரி அலோகேஷன் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இன்புட் டிவைசஸையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, அவுட்புட் டிவைசஸையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கு, ஒரு செக்யூரிட்டி பர்பஸையும் நமக்கு என்ன பண்ணுது கொடுத்துக்கிட்டு இருக்குது. டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெண்டு டைப்ஸ் ஆஃப் வச்சிருக்கோம். என்னென்ன அப்படின்னா ஒன்று சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? அதோட ப்ராசஸிங் கேப்பபிலிட்டியை பொறுத்து, சரிங்களா, அது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸை வச்சு அதோட திறனோட அடிப்படையில் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ அதோட பேர்லேயே இருக்கா ஒற்றை பயனர் இயக்க அமைப்பு. ஸோ சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன அப்படின்னா ஒரே நேரத்தில் ஒரே ஒரு யூசர் ஒரே ஒரு டாஸ்கை மட்டும், சரிங்களா, ஒரு நேரத்தில் ஒரு யூசர் ஒரு டாஸ்கை மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா அது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? எக்ஸாம்பிள் வந்துட்டு MS DOS. நெக்ஸ்ட் மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்னா என்ன? ஸோ அப்போ அதுக்கு அப்படியே ஆப்போசிட் ஒரே நேரத்தில் 2-3 யூசர் 2-3 ஒர்க்கை செஞ்சாங்க அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரியா? அதை இந்த மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எதில் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம லேப்டாப்ல யூஸ் பண்ணிக்கிடுவோம். எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விண்டோஸ், லினக்ஸ், யுனெக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரே மாதிரியான தரவுகளை என்ன பண்றோம் ஒரே நேரத்தில் வேற வேற இது பயன்படுத்திக்கிறதுக்கு பேர் என்ன மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள் என்ன விண்டோஸ், லினக்ஸ், யுனெக்ஸ் எல்லாமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு MS DOS வந்துட்டு எக்ஸாம்பிளா இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட ஓஎஸோட
கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க சரிங்களா. இயக்க அமைப்போட முக்கிய அம்சங்கள் ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தா யூசர் இன்டர்ஃபேஸஸ், ரெண்டாவது என்ன அப்படின்னா ஃபைல் மேனேஜ்மெண்ட், மெமரி மேனேஜ்மெண்ட், ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட், ஃபால்ட் டாலரன்ஸ், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் சரிங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் யூசர் இன்டர்ஃபேஸஸ் அப்படின்னா என்ன, மெயின் சிக்னிஃபிகன்ட் ஃபியூச்சர் ஆஃப் தி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரிங்களா. ஓஎஸோட முதல் சிறப்பு அம்சமே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸஸ் சரிங்களா. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு யூசருக்கும் சிஸ்டத்துக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா செயல்பட்டுக்கிட்டு வருது. நெக்ஸ்ட் மெயின் யூஸ், அதாவது என்ன அப்படின்னா இந்த யூசர் இன்டர்ஃபேஸா இருக்கிறதுக்கான முக்கிய காரணம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூசருக்கு ஈஸி அக்சசபிளா இருக்கிறதுக்கான ஒரு மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் GUI. இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்புட் டிவைசஸ், அவுட்புட் டிவைசஸ் சரிங்களா. ஸோ பாயிண்டிங் டிவைசஸ் இது எல்லாத்தையுமே என்ன பண்ணுது, கண்ட்ரோல் பண்றது இந்த GUI தான். நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு வைப்ரண்ட் கலர்ஸ், அட்ராக்ட் ஆகிற மாதிரியான வைப்ரன்ஸ் கலரை ப்ரொடியூஸ் பண்றதும் யாரு, நமக்கு இந்த GUI தான், கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். இந்த GUI விண்டோஸ்ல மட்டும்தான் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. லினக்ஸ் ஓஎஸ்லையும் என்ன பண்றோம், இந்த கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸை நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு வரோம் சரிங்களா. ஸோ இந்த யூசர் இன்டர்ஃபேஸை ஒரு சாஃப்ட்வேர் நம்ம உருவாக்குறோம் அப்படின்னா அது என்னென்ன ஃபியூச்சர்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாங்கர் டைம் சரிங்களா. அதாவது என்ன, ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம அந்த சாஃப்ட்வேரை பயன்படுத்துறோம் அப்படின்னா அதுக்கு ஒரு நீண்ட நாள் நமக்கு என்ன பண்ணணும், அது பயன்பாட்டுக்கு இருக்கணும் சரிங்களா. ஸோ லைஃப் லாங் நல்ல ஒரு லாங் டைம் வரைக்கும் ஒர்க் ஆச்சு அப்படின்னா தான் அது என்ன ஒரு நல்லதா நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ அதான் என்ன மெயின் கீ ஃபியூச்சரே என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லாங் டைம். நெக்ஸ்ட் இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர்ஸோட நீடை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் சரிங்களா. ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைவேற்றி கொடுக்கறதா என்ன இந்த யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேரோட வேலை. நெக்ஸ்ட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சேவ் த யூசரோட டைம் சரிங்களா. ஸோ லாங் டைம்ஸ் இருக்கணும். நெக்ஸ்ட் என்ன, நம்மளோட நீடை வந்துட்டு சால்வ் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட டயத்தை சேவ் பண்ணணும் சரிங்களா. ஸோ ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறதே எதுக்காக, இப்போ பில்லிங் சாஃப்ட்வேர் எதுக்காக கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம வந்துட்டு பில் போட்டு ஹேண்ட்ல ரிட்டர்ன் காப்பி எழுதி கிழிச்சு கொடுக்கறதுக்கு டைம் ஆகிறதுக்கு ஒரு பில்லிங் சாஃப்ட்வேர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக பில் பண்ணி கொடுத்துடலாம்ல. ஸோ நம்மளோட வேலையை சுலபமாக்குறதுக்காக கண்டுபிடிக்கிறது தான் இந்த சாஃப்ட்வேர். ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட நேரத்தை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒர்க்கிங் டயத்தை என்ன பண்ணுறது குறைச்சு கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமரோட நேரத்தை குறைச்சு கொடுக்கணும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட தேவை என்ன அப்படின்னு நம்ம ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ரெக்டிஃபை பண்ணி கொடுக்கணும் சரிங்களா. யூசர் இன்டர்ஃபேஸுக்கான மெயின் இதே என்ன, நம்மளோட கஸ்டமர் எக்ஸாம்பிள் நம்ம யூசர் வந்துட்டு ஏதாவது தவறு பண்ணிட்டோம் அப்படின்னாலும் அதை ஈஸியாக சால்வ் பண்ணி ரெக்டிஃபை பண்ணுற மாதிரி. ஸோ இப்போ பில் போட்டுக்கிட்டு இருக்கோம், 10 பில் போடையில் ஒரு பில்லு மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பில்லை ஈஸியாக அப்டேட் பண்ணுற மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான் அது என்ன யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். இப்போ எப்படி நம்ம வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறோம், ஸோ அதுவும் ஒரு எக்ஸாம்பிள் யூசர் ஃப்ரெண்ட்லி தான். நம்ம ஈஸியாக வந்துட்டு என்ன மெசேஜ் அனுப்புகிறோம், வீடியோஸ் அனுப்புகிறோம், ஃபோட்டோஸ் அனுப்புகிறோம், எல்லாமே என்ன அப்படின்னா ஈஸியாக ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கா. ஸோ அது யூசர் ஃப்ரெண்ட்லி சாஃப்ட்வேர். எக்ஸாம்பிளுக்கு வாட்ஸ்அப். ஸோ ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன, யூசர் இன்டர்ஃபேஸ், யூசருக்கு ஒரு இன்ட்ராக்டாக இருக்குது, கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில், சரி கம்ப்யூட்டருக்கும் சாஃப்ட்வேருக்கும் நடுவில் ஒரு இன்ட்ராக்டாக இருக்குது. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தா கண்ட்ரோலிங் அண்ட் கோஆர்டினேட் த கம்ப்யூட்டர் மெயின் மெமரி சரிங்களா. கட்டுப்படுத்துறதும் நெக்ஸ்ட் என்ன, அதாவது மெயின் மெமரியை கட்டுப்படுத்துறதும் என்னென்ன வேலைகளை அலோகேட் பண்ணணும் அப்படிங்கிறத செய்யறதும் எதோட வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட வேலை சரிங்களா. ஸோ இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கோ அதுக்கு யூசரோட டிமாண்ட் என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி மெமரி ஸ்பேஸை அலோகேட் பண்ணுறதும் யாருடைய வேலை அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட வேலை சரிங்களா. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகிற அந்த மெமரி மேனேஜ்மெண்ட் ஒர்க் ஆகிற ஸ்பீடை வச்சு தான் என்ன பண்ணுது சிபியூவோட ஸ்பேஸ், அதாவது சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டோட ஸ்பேஸே என்ன ஆகுது அப்படின்னா கால்குலேட் பண்ணுது. ஸோ என்ன இந்த மெமரி மேனேஜ்மெண்ட் வந்துட்டு டயத்தை அலோகேட் பண்ணி ப்ராசஸை வந்துட்டு ஈஸியாக முடிக்கிறதுனால தான் சிபியூவும் ப்ராசஸாக ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கு சரிங்களா. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ஃபாலோயிங் ஆக்டிவிட்டீஸ் கனெக்டட் இன் த மெமரி மேனேஜ்மெண்ட். ஸோ என்ன அப்படின்னா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஃபங்க்ஷன்ஸ் வச்சு தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா track the which portions of the memory,
எந்த ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதையும் ட்ராக் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு பார்த்தா இந்த மெமரி மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இப்போ சிஸ்டத்தில் என்ன ஒர்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிக்கிறது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த நினைவகம் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட்டு மெமரிக்கு உள்ளேயும் வெளியிலையும் என்னென்ன ப்ராசஸ் ரன் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதும் மெமரி மேனேஜ்மெண்ட்டோட வேலை. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஸோ மெமரி மேனேஜ்மெண்ட்டோட ஒர்க் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா என்ன ஒர்க்கு நடக்குது அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணி அதுக்கான ஸ்பேசஸ் அலோகேட் பண்ணுறது மெமரி மேனேஜ்மெண்ட். அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் அதோட பேர் இருக்கு பார்த்தீங்களா, ப்ராசஸ். ஸோ எந்த ஒர்க்கு எப்படி எதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறத அலோகேட் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. ஸோ ப்ராசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா சம் டாஸ்க். இப்போ பிரிண்ட் கொடுக்குறோம், ஸோ பிரிண்ட் அவுட் ஆகி வெளியில் வரணும், ஸோ சிஸ்டத்துக்கு பிரிண்ட் கொடுக்குறோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ப்ராசஸ். சரிங்களா? ஸோ இந்த ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு 4 மெத்தட் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா FIFO ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், SJF ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ராபின், 4வது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பேஸ்டு ப்ரியாரிட்டி. இந்த 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா 4 மெத்தட்ஸை யூஸ் பண்ணி இந்த ஒர்க்குக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்ஸை கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அல்காரிதம். இந்த ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட், ஃபர்ஸ்ட் இன் எது ஃபர்ஸ்ட் வருதோ அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெளியில போகும். ஸோ எக்ஸாம்பிள் ஒரு 10 பேர் லைனில் இருக்காங்க, டீச்சர்ஸ் வந்து பேப்பர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ பேப்பர் கலெக்ட் பண்ணுறதுக்காக 10 பேர் இருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியூவில் நிற்கிற பையன் ஃபர்ஸ்ட் பேப்பரை வாங்கிட்டு வெளியில் போவான், ரெண்டாவதாக நிற்கிறவன் அடுத்து வாங்கிட்டு போவான். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்டரா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா வாங்கிட்டு போவாங்க. சேம் இதே மாதிரி தான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிபியூவோட ப்ராசஸும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் என்டர் ஆகியிருக்கிற ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா நெக்ஸ்ட் ப்ராசஸ் என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகி போய்கிட்டே இருக்கும். இதுதான் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ஃபர்ஸ்ட் எந்த ப்ராசஸ் சிஸ்டத்துக்கு உள்ள இருக்க என்டர் ஆகுதோ அந்த ப்ராசஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகி ஃபர்ஸ்டே வெளியில போயிடும். இது ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா SJF ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் ஷெட்யூலிங். ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அல்காரிதம் பேஸ்டு இன் த சைஸ். அந்த ப்ராசஸோட சைஸை பொறுத்து என்ன ஆகும் அப்படின்னா எது ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் எது செகண்ட் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் 2 ப்ராசஸ் நம்ம எடுத்துக்குவோம், A அப்படின்னும் B அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஜாப் எடுத்துக்கிறோம். ஏயோட சைஸ் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 6 கிலோபைட்ஸ்னு எடுத்துக்குவோம், 6 KB. பியோடது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 9 KB அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இங்கே பேர் என்ன ஷார்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இதில் ஏ ரன் ஆகிறதுக்கு ஒரு 6 KB தேவைப்படுது அப்படின்னா பியோட சைஸ் வந்துட்டு 9 KB அப்படின்னா இதில் ஷார்ட்டாக இருக்கக்கூடியது எது 6 KB. ஸோ ஃபர்ஸ்ட் எந்த ஜாப் ரன் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஜாப் ஏ தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும், ரெண்டாவதா ஜாப் பி அசைன் ஆகும். சரிங்களா? மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங். சரிங்களா? ஸோ இந்த ரவுண்ட் ராபின் ஷெட்யூலிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ ABC அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டரா வச்சிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஏ ஆகும், அடுத்து பி ஆகும், அடுத்து சி ஆகும். இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சர்க்கிள்ஸை ஃபார்ம் பண்ணி என்ன ஆகும்னா இந்த ஒர்க் நடக்கும். ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 3 வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஏ ஒரு வேலையை செய்யும், ரெண்டாவது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி செய்யும், அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்க்கிள் ஃபார்ம்ல பர்டிகுலர் டயத்தை ஒதுக்கி செய்வாங்க. ஸோ இப்போ ஏக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஒதுக்கி இருக்கிறாங்க அப்படின்னா அது ஒர்க் ஆக 15 நிமிஷம் ஆகுது அப்படின்னா 10 நிமிஷத்துல அந்த ஒர்க் முடிச்சுட்டு பேலன்ஸ் ரெண்டாவதா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பி அலோகேட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சி. இந்த மெத்தட் வந்துட்டு ஒரு சர்க்கிள் ஷாப்ல என்ன ஆகும் அப்படின்னா ரவுண்ட் ராபின் மெத்தட் ஃபார்ம் ஆகும். நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பேஸ்டு ஆன் ப்ரியாரிட்டி. இது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரியாரிட்டியை பேஸ் பண்ணி எதுக்கு நம்ம முக்கியம் முதல்ல கொடுக்குறோமோ அதை பேஸ் பண்ணி என்ன ஆகும்னா இந்த சிஸ்டம் ஒர்க் ஆகும். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிள் ஏபி அப்படின்னு சொல்லிட்டு 2 ஜாப் எடுத்திருக்கோம். இதில் வந்துட்டு ஏக்கு ஃபர்ஸ்ட் 5 ப்ரியாரிட்டியும் பிக்கு வந்துட்டு 7 ப்ரியாரிட்டிஸும் கொடுத்துருந்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பேஸில் எந்த ஒர்க்கு ரன் ஆகும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏ தான் ரன் ஆகும். சரிங்களா? ஸோ ப்ரியாரிட்டி பேஸ்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எந்த ஒர்க்கு ஃபர்ஸ்ட் ரன் ஆகணும் அப்படிங்கிறத பொறுத்து ரன் ஆகக்கூடியது ப்ரியாரிட்டி பேஸ்டு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். சரியா? ஸோ மெயின் கான்செப்டே என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சாஃப்ட்வேர் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா அதோட மெயின் அட்வான்டேஜஸ் என்னன்னா அது செக்யூரிட்டியாக இருக்கணும். சரிங்களா? யாரும் ஹேக் பண்ணிடாம யாரும் அங்கேருந்து டேட்டாஸை கலெக்ட் பண்ணிடாம இந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி ஃபீச்சர் ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் சாஃப்ட்வேர் கொடுக்குறோம் அப்படின்னா அதோட மெயினானதாக என்ன இருக்கணும் அது செக்யூரிட்டி பர்பஸாக இருக்கணும். சரிங்களா? ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துட்டு என்னென்ன செக்யூரிட்டிலாம் ப்ரொவைட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஃபைல் அக்சஸ் லெவல், சிஸ்டம் அக்சஸ் லெவல், நெட்வொர்க் அக்சஸ் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு
3 செக்யூரிட்டி லெவல்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க சரிங்களா. ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபைல் அக்சஸ் லெவல் சரிங்களா. ஒரு ஃபைலை நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஃபைலை நம்ம வந்துட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுறோம், அதை யாராவது வந்துட்டு யூஸ் பண்ணணும், எடுத்து நம்ம ரீட் பண்ணணும், ரைட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஃபைல் பர்மிஷன் இருந்தால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ஓப்பன் ஆகும். எக்ஸாம்பிள் நம்மளோட பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்குவோம். ஸோ மொபைலில் என்ன பண்ணுவோம்னா ஒவ்வொரு ஃபோல்டருக்கும் ஒவ்வொரு பாஸ்வேர்டு போட்டு வச்சுக்கோமா. ஸோ நம்ம அந்த பாஸ்வேர்டை சொன்னோம்னா தான், யாருக்கிட்டையாவது சொன்னோம் அப்படின்னா அவங்க அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் என்ன ஆகும், அந்த ஃபைலை அக்சஸ் பண்ண முடியும் சரிங்களா. ஸோ அந்த ஃபைலை வந்துட்டு அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கியிருக்கணும். யாருக்கிட்ட பர்மிஷன் வாங்கியிருக்கணும் அப்படின்னா, இந்த ஃபைலை யார் கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்கக்கிட்ட அவங்க பர்மிஷன் வாங்கியிருக்கணும். ஸோ நான் என்னோட மொபைலில் ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன், அதுக்கு பாஸ்வேர்டு வச்சுருக்கேன், நான் பாஸ்வேர்டு கொடுத்தா தான் என்ன பண்ண முடியும், அடுத்தவங்களால ஓப்பன் பண்ண முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபைல் அக்சஸ் லெவல். ஸோ என்ன, அந்த ஃபைலுக்கு நம்ம பாஸ்வேர்டு கிரியேட் பண்ணியிருப்போம், அந்த பாஸ்வேர்டு போட்டால் தான் ஓப்பன் ஆக முடியும். யார் அந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்டு போட்டிருப்பா, யார் பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்க தான் அந்த ஃபைலுக்கு பாஸ்வேர்டை போட்டிருப்பாங்க சரிங்களா. நெக்ஸ்ட் ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டம் லெவல் சரிங்களா. ஸோ சிஸ்டம் லெவல் அப்படிங்கிறதுல ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட ஓஎஸ்க்கு சிஸ்டம் போட்டு வச்சுக்கிறது சரியா. ஃபர்ஸ்ட் ஃபைல் அக்சஸ் பண்ணுறதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சிஸ்டத்தையே அக்சஸ் பண்ணுறதுக்கு நம்ம பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம். சேம் நம்மளோட ஃபர்ஸ்ட் என்ன, நம்மளோட மொபைல் ஃபோன் பார்த்தோமா, ஸோ சேம் அதே மாதிரி தான் நம்மளோட மொபைல் ஃபோனை ஃபர்ஸ்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு பாஸ்வேர்டு வச்சிருப்போம் சரிங்களா. ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த மொபைலுக்குள்ளே போக முடியும். ஸோ இந்த பாஸ்வேர்டு அக்சஸ் விண்டோஸில் மட்டும்தான் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கிடையாது. லினக்ஸ் ஓஎஸும் என்ன அப்படின்னா பாஸ்வேர்டு செக்யூரிட்டியோட தான் இருக்குது சரிங்களா. அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி லெவல் சரிங்களா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் ஒன் ஆஃப் த செக்யூரிட்டி. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நெட்வொர்க்கில் கனெக்ட் ஆகிருக்கிறப்போ எப்படி வேணாலும் அங்கே டேட்டாஸை ஹேக் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒவ்வொரு தடவையும் ஓஎஸ் வரும்போது இந்த நெட்வொர்க் செக்யூரிட்டி அதாவது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொண்டுட்டு போய்கிட்டே இருக்காங்க சரிங்களா. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபால்ட் டாலரன்ஸ் சரிங்களா. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பிழை பொருத்தல் சரிங்களா. அந்த ஃபால்ட் டாலரன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒர்க் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே ஓஎஸ்ல ஏதாவது கரப்டட் ஆயிடுச்சு அப்படின்னா ஓஎஸ் அதாவது ஃபால்ட் டாலரன்ஸ் தன்னைத்தானே என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தோம்னா புதுப்பிச்சுக்கிற மாதிரி. ஸோ ஓஎஸ் கரப்ட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன ஆகணும், அந்த ஓஎஸ்ஸே என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா டெலிட் ஆகிடாம என்ன ஆகும் அப்படின்னா டைரக்டா ஸ்லீப் மோடுக்கோ எதுக்கோ போயிட்டு ஆஃப் ஆகி திரும்ப எகெயின்ஸ்ட் அந்த ஃபால்ட்டு ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரீசால்வ் ஆகி வரணும் சரிங்களா. இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு ஒன் ஆஃப் த கீ ஃபியூச்சர். ஸோ ஒரு சாஃப்ட்வேர் நம்ம ரெடி பண்ணுறப்போ, இப்போ நமக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படிங்கிறப்போ நமக்கு என்னென்னலாம் தேவையோ அது ஈஸியாக இருக்கணும் சரிங்களா, செக்யூரிட்டியாக இருக்கணும், பார்க்க ஹேங் ஆகக்கூடாது, இந்த மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்பெல்லாம் இருக்கும்ல. ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது சால்வ் பண்ணி கொண்டு வருது சரிங்களா. இது வரைக்கும் என்ன பார்த்தோம் அப்படின்னா சாஃப்ட்வேர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சரிங்களா. ஸோ சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, ஹார்ட்வேர்ங்கிறது ஃபிசிக்கல் பார்ட்ஸ் ஆஃப் த கம்ப்யூட்டர் சிஸ்டம். ஹார்ட்வேர் அப்படிங்கிறது என்ன, செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அல்லது செட் ஆஃப் ரூல்ஸ் தான் என்ன அப்படின்னா சாஃப்ட்வேர் சரிங்களா. ஒரு ஸ்பெசிஃபிக் டாஸ்க்கை செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறதா சாஃப்ட்வேர். இதை 2 டைப்ஸாக நம்ம பிரிச்சிருக்கோம். ஒன்று சிஸ்டம் சாஃப்ட்வேர், இன்னொன்று அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் சரிங்களா. ஸோ சிஸ்டம் சாஃப்ட்வேரில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரிங்களா. அப்ளிகேஷன் சாஃப்ட்வேருக்கு எக்ஸாம்பிள் எம்எஸ் ஆஃபீஸு, விஎல்சி இதெல்லாம் பார்த்தோம் சரிங்களா. ஸோ அப்ளிகேஷன் சாஃப்ட்வேர் அப்படிங்கிறது அந்தந்த சாஃப்ட்வேர் என்னென்ன ஒர்க்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு டிஃபைன் பண்ணியிருக்கோம், அதை தனித்தனியாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓஎஸ் சரிங்களா. யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியட்டாக இருக்கக்கூடியதான் என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சரியா. ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை ரெண்டாக பிரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒன்று சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்னொரு மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரே ஒரு யூசர் ஒரே நேரத்தில் ஒரே ஒரு டாஸ்க்கை மட்டும்தான் செய்ய முடியும், அது சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஸோ சரியா, எம்எஸ் டாஸ் வந்துட்டு சிங்கிள் யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு எக்ஸாம்பிள். மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ஒரே நேரத்தில் 2-3 யூசர் 2-3 ஒர்க்கை செய்ய முடியும், அது மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். எக்ஸாம்பிள் விண்டோஸ் 7, லினக்ஸ், யூனிக்ஸ் இது எல்லாமே என்ன அப்படின்னா மல்டி யூசர் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட எக்ஸாம்பிள் சரிங்களா. நெக்ஸ்ட் இந்த யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கணும் அப்படின்னா அது என்னென்னலாம் கீ ஃபியூச்சர் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் யூசரோட தேவையை நிறைவேற்றணும். யூசருக்கும் அதாவது கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸாக ஒரு சாஃப்ட்வேர் இருக்கணும் அப்படின்னா அது என்னென்ன குவாலிட்டி எல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அது வந்துட்டு யூசருக்கு இன்டர்மீடியேட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட் யூசரோட டயத்தை சேவ் பண்ணி கொடுக்கணும், எந்த ஒரு ஃபால்ட்டும் வராமல் ஈஸியாக ரெக்டிஃபை ஆகணும், கன்வீனியண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட முக்கியமான சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கையில் யூசர் இன்டர்ஃபேஸாக இருக்கணும் சரியா. ஸோ கம்ப்யூட்டருக்கும் ஹார்ட்வேருக்கும் நடுவில் ஒரு இன்டர்மீடியேட்டாக இருக்க போகுது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ரெண்டாவது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட் சரிங்களா. ஸோ எந்த ப்ராசஸ் எது ஃபஸ்ட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறது ப்ராசஸ் மேனேஜ்மெண்ட். ஒரு 4 மெத்தட் பார்த்தோம். ஒன்று ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்.
எந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் ஆகுதோ அந்த ப்ராசஸ் ஃபஸ்ட்டு வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா ரன் ஆகி முடிச்சு கம்ப்ளீட் ஆகி அடுத்த ப்ராசஸ்க்கு வெளில வரும். சரிங்களா? ரெண்டாவது என்ன, எஸ்ஜேஎஃப், ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். எந்த ஜாப் வந்துட்டு ஃபர்ஸ்ட் கம்மியான கெப்பாசிட்டியோட இருக்கோ, சீக்கிரமான டயத்தில் இந்த ஜாப் முடிஞ்சிடும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அந்த வேலை என்ன ஆகும் அப்படின்னா எக்ஸிக்யூட் ஆகிட்டு ரெண்டாவது அடுத்த ஜாப் உள்ள இருக்க வரும். மூணாவது ரவுண்ட் ராபின். சரிங்களா? ஸோ ரவுண்டிங் மெத்தடில் ஏ அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நடக்கும். அது முடிச்சுட்டு என்னாகும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் அந்த ப்ராசஸ் கண்டினியூ ஆகிறதுக்கான ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிறதுக்கான டைம். ஆனால் 15 நிமிஷத்தில் அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகலை அப்படின்னா டக்குன்னு ரெண்டாவது ஆப்ஷன் பிக்கு போயிடும். ஸோ அந்த ப்ராசஸ் எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சுட்டு அடுத்த ப்ராசஸ் போகும். சிக்கு முடிச்சுட்டு திரும்ப ஏ பெண்டிங்கில் இருந்துச்சுன்னா ஏ பெண்டிங்கில் இருக்கிறப்போ ஏக்கு வரும். ஏ திரும்பவும் பெண்டிங்லேயே இருந்துச்சுன்னா அடுத்த ப்ராசஸ்ன்னு சொல்லிட்டு ரவுண்டாக எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். நாலாவது ப்ரியாரிட்டி பேஸ்டு. எந்த ஜாப்புக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்துருக்கோமோ அந்த ஜாப்பு ஃபர்ஸ்ட் எக்ஸிக்யூட் ஆகும். சரிங்களா? அடுத்தது ஃபைல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். எந்த ப்ராசஸ்க்கு எவ்வளோ ஸ்பேஸ் அலோகேட் பண்ணணும், எம்டிஆர் இருக்கிற ஸ்பேஸை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அலோகேட் பண்ணுறது ஃபைல் மேனேஜ்மெண்ட்டோட வேலை. இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் எப்படி ரன் ஆகுதோ அதை பொறுத்து தான் சிபியும் மெமரியோட ஸ்பீடும் எப்படி இருக்கும், அதிகமாக இருக்கும். சரிங்களா? அடுத்தது ஃபால்ட் டொலரன்ஸ். சரிங்களா? ஸோ ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கும்போது ஏதாவது மிஸ்டேக் ஆச்சுன்னா கூட ஓஎஸ் கரப்ட் ஆகாமல் ஆட்டோமேட்டிக்காக என்னாகும் அப்படின்னா ரீசால்வ் ஆகி வெளியில் வரணும். நெக்ஸ்ட்டு செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட். சரிங்களா? ஃபைல் ஆக்சஸ் லெவல், சிஸ்டம் லெவல், நெட்வொர்க் லெவல் அப்படின்னு சொல்லிட்டு 3 டைப்ஸில் இருக்குது. ஃபைல் ஆக்சஸ் லெவல், ஒரு ஃபைலை அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா யூசர் ஐடி பாஸ்வேர்ட் நம்ம கொடுக்கணும். அது கொடுத்தோன்னா தான் என்ன ஆகும், அந்த ஃபைலை வந்து நம்மளால் ரீட் பண்ணிக்க முடியும். யார் கொடுப்பா பாஸ்வேர்டு, யார் அந்த ஃபைலை கிரியேட் பண்ணுறாங்களோ அவங்களே அதுக்கு ஃபைல் மேனேஜ்மெண்ட்டுக்கு செக்யூரிட்டி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட்டு சிஸ்டம் லெவல். ஸோ சிஸ்டத்துக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்துருப்போம், யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கொடுத்துருப்பாங்க. நெட்வொர்க் லெவலுங்கிறது ஆல் ஓவரில் இருக்கக்கூடிய சிஸ்டம். ஸோ ஒவ்வொரு தடவை ஓஎஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஸோ வந்துட்டு என்ன அப்படின்னா ஃபியூச்சர்ஸை ஆட் பண்ணி செக்யூரிட்டியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓஎஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. சரிங்களா? ஸோ கியூ ஃபியூச்சரில் மொத்தம் எத்தனை, ஒரு 6 கியூ ஃபியூச்சர் பார்த்தோம். பேலன்ஸ் இருக்கிற கீ ஃபியூச்சர்ஸும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். சரிங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டரில் ஒவ்வொரு கம்ப்யூட்டரும் எந்தெந்த ஜெனரேஷனில் கொண்டு வந்தாங்க அதோட ஃபியூச்சர் என்னன்னு பார்த்த மாதிரி ஓஎஸில் பேலன்ஸ் கீ ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்ன ஜெனரேஷன்ஸ் ஆஃப் ஓஎஸ் வந்துச்சு. சரிங்களா? விண்டோஸ் 7, 8 இது ரெண்டுக்கும் இருக்கிற டிஃப்ரெண்ட் எல்லாம் என்ன அப்படிங்கிறத அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். நன்றி.